வாழ்வில் நலம் பயக்கும் உணவு முறைகளும் இறந்த பின்னரும் பிறருக்கு பயனளிக்கும் உடல் உறுப்பு தானங்கள் பள்ளி மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த கோவையில் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்காக கோவை அரசு மருத்துவக் கல்லூரியில் நடைபெறும் மருத்துவ கண்காட்சி குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கோவை அரசு மருத்துவக் கல்லூரியின் 50ஆம் ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு மாபெரும் மருத்துவ கண்காட்சி நடைபெற்று வருகிறது. பள்ளி மாணவ மாணவியருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இந்த கண்காட்சியில் மறந்து வரும் மருத்துவ குணம் கொண்ட செடிகளை பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி என்பது குறித்து அறிவுறுத்தப்பட்டது. மேலும் உணவு பழக்க வழக்கங்கள் மூலம் ஆரோக்கியம் அடையவும் நோய் தொற்றின்றி நலமுடன் வாழ்வது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நம்ம வாழ்க்கையில் நம்ம இந்த செடிகளை வச்சு எப்படியெல்லாம் நோய்களை வராமல் தடுக்கிறதுன்னு சொன்னாங்க. நம்ம சுகாதாரத்தை எப்படி பாதுகாத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எப்படி நம்ம நோய் வராமல் தடுக்கிறதுன்னு சொன்னாங்க. உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம எப்படி ஜங்க் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம பழங்கள் காய்கள் அது மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமாக எப்படி இருக்கிறதுன்ற பற்றி சொன்னாங்க. மனித உயிர் கருவாக உருவானது முதல் இறக்கும் வரை அதன் செயல்பாடுகள் குறித்தும் இங்கு மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. மனிதனின் ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் அதில் இருந்து தப்பும் வழிமுறைகள் மற்றும் பாதிக்கப்பட்டால் அணுக வேண்டிய முறைகள் குறித்தும் தெரிவிக்கப்பட்டது. தொழில்நுட்ப ரீதியாக நோய் பாதிப்புகளை கண்டறியும் நுட்பமான மருத்துவ முறைகள் பற்றியும் மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. நோய் சார்ந்த விழிப்புணர்வுடன் கண் தானம், உடல் உறுப்பு தானம் ஆகியவற்றின் மூலம் இறந்த பின்னரும் வாழ்வது குறித்த ஊக்கமும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. லைவ் பாடியெல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணுறதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். நிறைய போன்ஸ் எல்லாம் டிஸ்மேண்டிலெல்லாம் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாங்க. இங்கே ஐ டொனேஷன் பற்றியெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. உலகத்தில் கிட்டத்தட்ட 1.6 மில்லியன் பீப்புள் சஃபர் பண்ணுறாங்க ஐபால் இல்லாமல். அதனால் நம்ம எல்லாருமே ஐ டொனேஷன் பண்ணால் நிறைய பேர்த்துக்கு கண் பார்வை தெரியும்னு இருக்கோம். இங்கே நிறைய 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க கூட நல்லா செக் பண்ணிவிட்டு ஐ விசிபிலிட்டி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இக்கண்காட்சியில் மூச்சு திறன், இரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு போன்ற பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டது. வாழ்வில் நலம் பயக்கும் உணவு முறைகள் குறித்தும் பள்ளி மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் வகையில் அமைந்துள்ளது. கோவை அரசு மருத்துவக் கல்லூரியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த கண்காட்சி என்பது நலமுடன் வாழ்வது எப்படி என்பது பற்றியும் இரத்த தானம், கண் தானம் போன்றவற்றை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் அமைந்துள்ளது. ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் ஷாலி, நியூஸ் 7 தமிழ், கோவை.